எந்த ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கால்குலேஷன் பண்ணாலும் சரி 20 டு 25 வருஷம் தான் கொட்டி கட்டி பிறப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த காமெடின்னு வரும்போது இந்த காமெடி கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிரும். ஆக்சுவலி நீங்க சமீப காலமா நீங்க வடிவேல் சார் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில தகவல்கள் எல்லாமே. ம். அவர் வந்து கூட இருக்கவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்றாரு, கண்டுக்க மாட்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ செட்ல எப்படி இருப்பாங்க? எல்லாரையும் மேனேஜ் பண்ணி போவாங்களா? பையன் இறந்து இப்போ தான் ஒரு 5, 6 மாதம். அவன் காலேஜ் போக வேண்டிய வயசு. +2 படிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போதே அவர் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நான் வந்து இப்போ காலேஜில் நான் வந்து பேசினேன்னா, அங்கே இருக்க பசங்களெல்லாம் பார்த்தா என் பையன் ஞாபகம் வந்துடும். உங்களுக்கும் கெட்ட பேரு, அவங்களுக்கும் கெட்ட பேரு. எனக்கும் வந்து இந்த நிலைமையில வேணான்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ தெலுங்குல எடுத்தீங்கன்னா, இவரு இருக்காரு. பிரம்மானந்தம்னு. கிட்டத்தட்ட 1000 படம் தாண்டி நடிக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரு தான் நம்பர் 1. அவரு அந்த காமெடியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாருமே இல்ல அங்க. இப்ப நம்ம இதுலயாவது 20, 30 பேர் இருக்காங்க. அடுத்த லெவல்ல இருக்காங்க காமெடியன்ஸ். ஆனா மத்த லாங்குவேஜ்ல அவ்வளோ காமெடியன்ஸ்லாம் கிடையாது. கவுண்டமணி குடுத்தோன்னே, "இது என்னய்யா? இன்னும் இத விட வழுக்கையா வேணும்னான்." அப்படியே மண்டைய புடிச்சு, இந்த 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 மண்டை வழுக்கைக்கு உனக்கு வழுக்க கேக்குதான்னுவாரு. அது அந்த சீனுக்கு பண்ணி தானே ஆகணும். ஓகே, அது ஓகே. வழுக்கு மண்டையா இருக்குன்னா, வழுக்கைய தான் சொல்லி தான் ஆகணும். ம். அது மாரி எனக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் அது தப்பு இல்லைன்னு நெனைக்கிறேன். பாடி ஷேமிங் தேவையான இடத்துல இருந்தா நல்லா தான். ஆக்சுவலி நீங்க சமீப காலமா நீங்க வடிவேல் சார் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில தகவல்கள் எல்லாமே. ம். அவர் வந்து கூட இருக்கவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்றாரு, கண்டுக்க மாட்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ செட்ல எப்படி இருப்பாங்க? எல்லாரையும் மேனேஜ் பண்ணி போவாங்களா? ஏன்னா நீங்க சொன்ன விஷயத்த வச்சு இல்லப்பா, இப்ப அ. அவங்க கூட நடிச்சவங்க சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ம். எனக்கு தெரிஞ்சு அவரு அந்த மாரிலாம் கிடையாது. ஓகே, ஓகே. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்குள்ள ஒரு மனத்தாங்கல் ஏற்பட்டு அப்படி சொல்லலாம். ம். ஆனா, அவரு வந்து ஹெல்ப் பண்றாரா? பண்ணலையா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த அந்த ஓகே. டாபிக்கே நமக்கு தெரியாது. ஓகே, ஓகே, ஓகே. அது ஒரு ஏதாவது பாதிச்சிருந்தா அவங்க அவர பத்தி சொல்லுவாங்க. ம். அது என்னன்றது நமக்கு தெரியல. நம்மள பொறுத்தவரைக்கும் வடிவேல் வந்து நல்ல நட்பு தான் இப்போ வரைக்கும். ஓகே, ஓகே, ஓகே. எங்களுக்குள்ள எந்த கிளாஷ் கிடையாது. ஓகே. ஆமா. இப்போ ஒரு காமெடியான நாங்க எல்லாருமே ஆன் ஸ்க்ரீன் வந்து வடிவேல் சார பார்க்குறோம். ம். ஆஃப் ஸ்க்ரீன்ல எப்படி சார் இருப்பாரு? நல்லா இதே மாரி தான் ஜாலியா பேசுவாரு. எப்பவுமே ஒரே ஜோடி லைன் தான். ஆமாமாமா. ஓகே, ஓகே, ஓகே. அவரு பஞ்ச் எல்லாம் அடிப்பாரு. ம். கவுண்டமணி அண்ணே சீரியஸா பேசுவாரு. அது காமெடியா இருக்கும். ம். இவரு படத்துல மாரி காமெடியாவே பேசுவாரு. ஓகே, அது ஓகே, ஓகே. வடிவேல். ஓகே. ஆமாமா. வடிவேல் சார் கூட அந்த மறக்க முடியாத தருணங்கள்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? மறக்க முடியாதுல. அந்த அளவுக்கு பெருசா டீப்பா எதுவும் போனது ஆமா. கிடையாது. பேசியிருக்கோம். ஆ. மறக்க முடியாத சம்பவங்கள்னு ஒண்ணும் இல்ல. படத்துல நடிக்கிறது, பேசுறது தான். ஓகே. அ கேஷுவலா அப்படியே கேஷுவல் ஆமா. டாக்கே போயிடும். இப்ப விவேக் சார் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? இப்ப எந்த அளவுக்கு மிஸ் நான் பண்றீங்க? நான் அழுதுருப்பேனே அந்த அவரு டெத்துல. அது வைரல் ஆச்சு எல்லாம். புதிய தலைமுறையில ரிப்பீட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது நம்மள அறியாம அழுதது தான். ஏன்னா, அந்த அந்த அழுதத பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு அவர் மேல அஃபெக்ஷன். ஏன்னா, யாருக்குமே நம்ம உறவினர்கள் இறந்து கூட நான் அப்படி அழுதது கிடையாது. என்ன அறியாம கத்தி அழுதுட்டேன். எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அதெல்லாமே ஷூட் பண்ணி உடனே கட் பண்ணி போட்டாங்க. 10 நிமிஷம் நான் வீட்ல வந்து குளிக்கிறதுக்குள்ள அத போட்டாங்க. அப்படி ஒரு இது. ஏன்னா, அவரெல்லாம் மறக்கவே முடியாது. நல்ல மனிதர். ஆ நெறைய ஹெல்ப்லாம் நெறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. அவர் கூட நடிச்சவங்கள்ல படிப்பு செலவு, காலேஜ் படிப்பு செலவு. எனக்கு வந்து அந்த மாரி ஆண்டவன் எனக்கு அந்த நிலைமைய வைக்கல. ஆனா நான் பார்த்துருக்கிறேன். அவரு எல்லாருக்கும் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ம். நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸ்கூல் புக்கு படிக்கிறது, காலேஜ் எல்லாம் அந்த மாரி ஒரு நல்ல மனிதருக்கு என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு முதல்ல பையன் செத்து 2, 3 வருஷம் தான். ம். ஆ அப்பவே ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்ப கூட நான் வந்து என்னோட என் மாப்பிள, என் மருமகன் வந்து காலேஜ்ல புரொஃபஸரா இருக்காரு கோயம்புத்தூர்ல. அங்க வருஷம் வருஷம் ஃபங்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப பண்றப்போ யாராவது ஒரு விஐபி ஒரு ஆர்டிஸ்ட் கேட்பாங்க. நான் தான் அனுப்புவேன் ஒவ்வொரு வருஷமும். ஓகே. அந்த வருஷம் வந்து உங்க பையன் இறந்திருக்கான். இறந்து ஒரு 5, 6 மாசம் தான். அப்ப விவேக் சார் கூப்பிடுங்க சார் வருவாரான்னு கேட்டா நான் பேசுறேன்ட்டு போனேன் ஆஃபீஸ்க்கு. போய் சொன்னப்ப அவரு கண்ணு கலங்கிட்டாரு. ராஜகோபால் நீ சொல்லி நான் வராம இருக்க முடியாது. இருந்தாலும் பையன் இறந்து இப்ப தான் ஒரு 5, 6 மாசம். அவன் காலேஜ் போக வேண்டிய வயசு. +2 படிச்சிருந்தான்னு நெனைக்கிறேன். அவரு பேசும்போதே அவர் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அ ந நான் வந்து இப்ப காலேஜ்ல நான் வந்து பேசினேன்னா, அங்க இருக்க பசங்களெல்லாம் பார்த்தா என் பையன் ஞாபகம் வந்துரும்.
அது வந்து என்னால முடியாது. அந்த அவ்வளோ பேர் மத்தியில நான் ஃபங்ஷனு நல்லா பண்ணி குடுக்கணும். பண்ண முடியாம ஒரு மாரி ஃபீல் ஆயிட்டுன்னா, உங்களுக்கும் கெட்ட பேரு, அவங்களுக்கும் கெட்ட பேரு. எனக்கும் வந்து இந்த நிலைமையில வேணான்னு நெனைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் சொன்ன இது கரெக்ட்டா இருந்தது. ஏன்னா எல்லா காலேஜ் பசங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் இருப்பாங்க. அவங்கலாம் பார்க்கும்போது தன்னோட பையன் ஞாபகம் வரும். ஒரு மாரி நெகிழ்ச்சி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் ஏத்துக்கிட்டேன். ஓகே சார்ன்ட்டு அந்த வருஷம் வந்து ஒரு சமுத்திரக்கனி சார போய் பேசி அவர் போனாரு அந்த வருஷம். ஓகே. அதுக்கு அடுத்த வருஷம் பர்ட்டிகுலரா கேட்டாங்க. கேட்டா நான் அடுத்த வருஷம் 1 வருஷம் 1 1/2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ வந்து இப்ப பண்ணலாமா சார்ன்னேன். சரி இப்ப பண்றேன். மைண்ட் ஒரு மாரி ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படி சொல்லிட்டு ம். 2016ன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. 2016ல வர்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்தாரு. ஒரு வந்து அங்க கோயம்புத்தூர்ல நல்லா ஃபங்ஷன் நல்லா பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கு ஓகே. அடுத்த வருஷம் அவர் இறந்துட்டாரு. இப்படி அடுத்தடுத்து சோகங்கள். அவரே வந்து டெத்துக்கு முன்னாடி ஒரு ஃபீலோட ஒரு இது பேசியிருப்பாரு. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க எல்லாருமே. YouTubeல வந்தது. அதாவது நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் உயிருக்கு உயிரா இருந்த அப்துல் கலாம் இறந்தாரு. அதுக்கப்புறம் அம்மா இறந்தாங்க. அப்புறம் அப்பா இறந்தாரு. என் பையன். இதெல்லாம் அடுத்தடுத்து எனக்கு நடக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. அந்த இது பேசி ஒரு 4, 5 மாசத்துல அவரு இறந்துட்டாரு. அதனால எனக்கு அவரோட மறைவெல்லாம் ரொம்ப ரொம்ப துக்கமான ஒரு விஷயம். கண்டிப்பா அது என்ன அறியாம கத்தி அழுதேன்னா பார்த்துக்கங்க. அவ்வளோ அழுததை நான் பார்க்குறேன் இந்த புதிய தலைமுறையில. எனக்கு ம். யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க ஃப்ரெண்டு. பார்த்தா இப்படி நம்ம அழுதுருக்கோமேன்னு அப்ப அவர் மேல இருந்த அந்த அஃபெக்ஷன் தான். ம். யாருக்கு எந்த கெடுதலுமே நினைச்சதில்ல அவரு. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு இதாயிடுச்சேன்னு சொல்லி தான். ஸ்பாட்ல எல்லாம் எப்படி சார் இருப்பாங்க விவேக் சார்? விவேக் சாரா? விவேக் ஜாலியா இருப்பாரு. ஓகே, ஓகே, ஓகே. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பாரு. இவங்க 2 பேர விட அவர் ஜாலியா இருப்பாரு. கூப்பிட்டு கலாய்ச்சிக்கிட்டு, ம். அவங்க கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்ட கலாய்க்கிறது, நம்மள கலாய்க்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பாரு. ஓகே, ஓகே. ஆமா. விவேக் சார் கூட மறக்க முடியாத தருணங்கள்னு ஏதாவது இருக்கா? விவேக் சார் கூட இல்ல. நாங்க என்ன போனா அந்த ஒர்க் டைம்ல அது போவோம். ஸ்பாட்ல ஆஃபீஸ்ல மட்டும் தான். ஆஃபீஸ்ல பேசுவோம், இது பண்ணுவோம். ம். அவ்வளோதான். சின்ன சின்ன பஞ்சஸ் பேசுவாரு, இது பண்ணுவாரு அவ்வளோதான். மறக்க முடியாத தருணங்கள்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இருந்தா தான். ஓகே, ஓகே, ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் மொத சொன்னேனே. இவர்கிட்ட பேசினா அவர் கிண்டல் அடிப்பாரு, அவர்ட்ட பேசினா இவரு கிண்டல் அடிப்பாரு. அப்படிதான் போகும். அது ஜஸ்ட் கிண்டலா தான் இருக்கும். யாருக்கும் ஆமா. இந்த போட்டி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஊண்டி ஹர்ட் பண்ற மாரிலாம் இருக்காது. வராது, வராது. வராது. ஓகே. ஏன்னா, நேர்ல நேர்ல போடா வாடான்னு தான் பேசிக்குவாங்க. ஓகே சார். ஓகே. 2 பேரும் அவ்வளோ நட்பு தான். ம். அந்த மனதை திருடி விட்டாய்ல கூட அதாவது சீன்ல வந்து இது இது அவனுக்கு ஸ்கோர் பண்ற மாரி இருக்கு, எனக்கு கம்மியா இருக்குன்ற மாரி 2 பேருமே அந்தந்த இடத்துல பேசிக்குவாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள இதாயிடுவாங்க. ஓகே, ஓகே. அதுவும் நல்லா இருக்குமே! மனதை திருடி விட்டா ஒரு பொண்ணுக்காக 2 பேரும் போட்டி போடுறது. ஆமா. சஞ்சீவ் குமார் மாரி கையெல்லாம் கை உள்ள விட்டுட்டு விட்டுட்டு விவேக் இருப்பாரு. அது ஆமா, சைன்றேன் வடிவேல் ஆமா. சார். அது கண்டிப்பா. புட் சட்னி ஆ. அப்படின்னுவாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸ்பாட்ல ம். 2 பேருமே ஜாலியா இருப்பாங்க. ஓகே, ஓகே. அந்த படம் ஷூட்டிங் அப்ப ஊட்டியில தான் எடுத்தோம்லாம். ம். ரொம்ப நல்லா ஜாலியா இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து கவுண்டமணி சார், செந்தில் சார் காம்பினேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கும். ம். அதே மாதிரி தான் வடிவேல் சாரும், வடிவேல், விவேக் விவேக் சாருமே. சார். ஸோ இப்போ கன்டினியூஸா பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட கவுண்டமணி சார், செந்தில் சார் வந்து இப்ப அதுக்கடுத்த நெறைய படங்கள்ல வந்து தனியாவே செப்பரேட்டாவே ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஆமா. அதுவும் அந்த 90ஸ்ல உள்ள காமெடி ஆக்டர்ஸ்லாம் இப்ப எங்கன்னு தேடுற அளவுக்கு இருக்காங்க. ஏன் சார் அப்டி சினிமா துறை மாறிடுச்சு? இல்ல மாறலப்பா. நீங்க ஒவ்வொரு பீரியட்லயுமே ஒவ்வொரு நம்பர் 1 காமெடின்னு வருவாங்க. ம். அதுக்கு அடுத்தது 2ண்ட், 3ர்டுன்னு இருப்பாங்க. இது அ. எல்லாமே என்எஸ்கே காலத்துல இருந்தே அதான். என்எஸ்கே இருப்பாரு. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கருணாநிதி இருப்பாரு. ஆ அவருக்கு அடுத்து சின்ன சின்னது பக்கிரிசாமின்னு ஒருத்தரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாகேஷ் சார் வந்தாரு. ம். நாகேஷ் சார் வரும்போது அப்ப வீரப்பன் இருந்தாரு. அப்பயும் சின்ன சின்ன காமெடியா அதுக்கு அடுத்த அடுத்த ரேஞ்சுல இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி நாகேஷ் சார்லாம் வந்து அவங்களுடைய லைஃப் டெட் எண்ட் வரைக்கும் வந்து சினிமா துறையில காலூன்றுன்ற ஒரு ஆமா. பெர்சனாவே பார்க்கலாம். பட் ஆனா இந்த காமெடியன்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கப்புறமா அப்படியே காணுமோ, சினிமா துறையில இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் குடுக்குதுல்ல. இல்ல காணாம இல்ல. நீங்க எந்த ஆர்டிஸ்ட்ட நீங்க கால்குலேஷன் பண்ணாலும் சரி, நீங்க மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் சரி, ஹீரோவா இருந்தாலும் சரி, காமெடியனா இருந்தாலும் சரி, எல்லாமே 20 டூ 25 வருஷம் தான். கொட்டி கட்டி பறப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிரும். ஏன்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன் வர்றாங்கல்ல.
அப்படிங்கும்போது பர்ட்டிகுலரா அவாய்ட் பண்றது இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த காமெடின்னு வரும்போது இந்த காமெடி கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிரும். ஆனா ஆக்டர்ஸா இருக்கிறவங்க, ஆக்டரா இருக்கவங்க எல்லாருமே கன்டினியூஸா அப்படியே சினிமா ஃபீல்ட்ல வந்துட்டே ம். தான் இருக்காங்க. 90ஸ், 80ஸ்ல உள்ளவங்கலாம். அந்த காமெடியன்ஸா இருக்கவங்க தான் காணாம போயிடுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இல்ல அப்படி ம். இல்லப்பா. ஓகே, ஓகே, ஓகே. அப்படி இல்ல. அந்தந்த காலகட்டங்களுக்கு அந்தந்த காமெடியன் வருவாங்க. ஓகே. கவுண்டமணி சாருக்கு கொஞ்சம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுறோம். மணிவண்ணன் சார் என்ட்ரி, ம். வடிவேல் என்ட்ரி. விவேக் சார் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அப்புறம் வடிவேல், விவேக் கொஞ்சம் படங்கள் இதாகுறப்போ சந்தானம் வந்தாரு. ம். அப்படி இப்போ சந்தானம் கொஞ்சம் ஹீரோவா போடுற நேரத்துல சூரி எஸ்டாப்ளிஷ். இப்போ சூரிக்கு அப்புறம் இப்போ யோகி பாபு. இவங்க ம். எல்லாமே நம்பர் 1 காமெடியன். இதுக்கு அடுத்து இருக்கவங்க இருக்காங்களே இப்போ. வையாபுரி சார் இருக்காரு. அவர் அப்ப இருந்தே இருக்காரு. எல்லா படத்திலும் நடிக்கிறாரு. ம். முத்துக்காளை இருக்காரு. இவங்க எல்லாமே அடுத்தடுத்த ரேஞ்ச். பெருசா வெளியில தெரிய தெரிய மாட்றாங்களோன்ற ஒரு மாட்றாங்க. ஆனா பார்வை. படங்கள் ம். நெறைய நடிக்கிறாங்க. எல்லா ஹீரோக்களும் கேட்டு தானே நடிக்கிறாங்க. வையாபுரி, ஒரு முத்துக்காளைலாம் நெறைய படம் நடிக்கிறாங்க. ம். ரோல் சின்னதா இருக்கனால நமக்கு அவ்வளோ எஸ்டாப்ளிஷ்ஷா இருக்காது. ஓகே. அந்த ஆமா, 80ஸ், 90ஸ் மாதிரி இப்ப வெளியில தெரிய மாட்டேங்கிறாங்க. ஆமா. அதுதான். இப்போ நீங்க சொன்னீங்க சூரி சார், சந்தானம் சார் அப்படின்னு. அவங்களுமே வந்து அந்த காமெடி ஃபீல்ட விட்டு வெளியில போயிட்டு ஆக்டிங் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஹீரோ ஆயிட்டாங்கல்ல. ஏன் சார் அப்ப அந்த காமெடினா நிலைச்சு நிக்க முடிய மாட்டேங்குதா? இல்ல இல்ல. வேண்டாம் நமக்கு அதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நெனைப்பாங்க ஒவ்வொருத்தருமே. இப்ப சந்தானம் சார்லாம் காமெடில நடிச்சாலே நம்பர் 1 நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ம். அவர் அடுத்த லெவல் போகணும்னு நெனைப்பாரு. ஒரு ஓகே. படத்துல கூட லாஸ்ட் அந்த அவர் ஹீரோ ஆகுறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. "எவ்வளோ நாளைக்குடா நானு உங்களுக்கே காமெடியனாவே இருக்குது. உங்களுக்கே காமெடினாவே இருக்கிறதுன்னுவாரு." அதுக்கு மனசுக்குள்ள இருக்கிறது தான் அந்த இதுல பஞ்சஸா வரும். ம். அப்ப ஹீரோ ஆனோனே இன்னும் கொஞ்சம் மரியாதை ஏறுது. ஃபைட்டு 4 பேர அடிக்கிறது, ஹீரோயினோட டூயட் பாடுறது. இதுக்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் தானே. அத விரும்புறது தப்பு கிடையாதே. இல்ல தப்பு இல்ல. இப்ப எல்லாருமே வந்து ஒரு நல்ல பெட்டர் காமெடியனா இருந்துட்டு, அ. திடீர்னு ஆக்டரா போயிட்டாங்க அப்டின்னா, அந்த காமெடியன்ற ஒரு பிளேஸ்க்கு வேணும்ல. வேணும். அதுக்கு அடுத்தவன் பார்த்துக்குவாங்க. நமக்கு என்ன அப்படின்னு போயிறது தான். இப்ப யாரும் அந்த அளவுக்கு வெளில வரமாட்றாங்க காமெடினா அப்டின்ற ஒரு பார்வை இல்ல இல்ல. வருவாங்க. நீங்க பாருங்க. இந்த இப்ப யோகி பாபுக்கு அப்புறம் இவரு இருக்காரே. யோகி பாபு சார், கிங் ஏன்னா ரெடின் கின்சி. ரெடின் ஆ, கிங்ஸ்லியா அவரு ஆமா இப்ப சார். வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்து. ஓகே. இதுக்குள்ள அவரு கொஞ்சம் பெருசா வர்றதுக்குள்ள இன்னும் 2 பேர் வருவாங்க. ம், ம். காமெடியன் மட்டும் என்னைக்குமே பஞ்சம் இல்ல. அதே மாரி இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம தமிழ் படங்கள்ல இருக்கிற காமெடியன் மாரி வேற எந்த லாங்குவேஜ்லயும் கிடையாது. ஓ! நான் தெலுங்குல ஒர்க் பண்ணியிருக்கேன் அர்ஜுன் சார் கூட. கன்னடம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளம் மட்டும் நான் மலையாளம் கூட மலையாள டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, காமெடியன்லாம் அங்க பார்த்தீங்கன்னா, பெருசா நெறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ம். இப்ப தெலுங்குல எடுத்தீங்கன்னா, இவரு இருக்காரு. அவரு பிரம்மானந்தம்னு. ஓகே. கிட்டத்தட்ட 1000 படம் தாண்டி நடிக்கிறாரு. இன்னைக்கு ஓ! வரைக்கும் அவரு தான் நம்பர் 1. சூப்பர், சூப்பர். அவருக்கு அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஆலின்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த ம், மூஞ்சி அப்படி கொஞ்சம் சப்பையா இருக்கும். அவரு அந்த காமெடியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாருமே இல்ல அங்க. இப்ப ம். நம்ம இதுலயாவது 20, 30 பேர் இருக்காங்க. அடுத்த லெவல்ல இருக்காங்க காமெடியன்ஸ். ஆனா மத்த லாங்குவேஜ்ல அவ்வளோ காமெடியன்ஸ்லாம் கிடையாது. ஆமா. இப்போ காமெடியன்ஸா இருக்கிறது அவ்ளோ பெரிய கஷ்டமான ரோலா சார்? கஷ்டம்னா, இப்ப நீங்க இதான் நான் சொன்னேன்ல, இப்ப ரீமேக் பண்ணும்போது ஒரு படத்த ரீமேக் பண்ணும்போது, இப்போ உதாரணமா சுந்தரா டிராவல்ஸ்ன்னு ஒரு படம். ஆமா. அது வ நான் தான் ஃபுல் படம் டயலாக் எழுதினேன். அது வந்து ஒரு ஓகே, ஓகே. ரீமேக் படம். அந்த அதுல அசோகன்னு சொன்னேன்ல, அவரு நடிச்சிருந்தாரு. மலையாளம் அது. அவரோட ஸ்டைலு அப்படியே இங்க பண்ண முடியாது. ம். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் வடிவேல்னு போட்டோம்னா, முரளி வடிவேலுங்கும்போது, அதுல திலீப் பண்ணியிருப்பாரு ஹீரோ. ஓகே. இப்போ திலீப்புக்கு முரளி ஓகே. அவர் ம். பண்ணத அப்படி பண்ணலாம். ஆனா அசோகன் பண்ணத வடிவேல் பண்ண முடியாது. ஏன்னா, அது அவங்களோட பாடி லாங்குவேஜ் வேற மாரி இருக்கு. பஞ்சஸ் வேற மாரி இருக்கு. அதனால என்டையர்லி அப்படியே மாத்துவோம். ஓகே. அதுல அந்த மலையாளத்துல இருந்து இதுல தமிழ்ல வச்ச ஒரே சீன் என்னன்னா, அந்த எல்லாம் எடுத்து அடிப்பாங்க தெரியுமா? வினி சக்கரவர்த்தி போலீஸா இருப்பாரு. முரளி, வடிவேலு ஒவ்வொரு இதா திங்ஸ் எடுத்து எடுத்து அடிப்பாங்க. ஒருத்தர் 2 ஒருத்தன் பேரும் மாத்தி அடிச்சுக்குவாங்க. மாத்தி அடிச்சுப்பாங்க. அது ஃபுல்லாவே அவருக்கு அடி விழுகும். யாரு? வினு சக்கரவர்த்தி. இது ஒண்ணு தான் மலையாளத்துல இருந்தது அப்படியே பண்ணோம். அதான் ஓகே, ஓகே. ஸ்லாப்ஸ்டிக் காமெடி. ஆ. டயலாக் இல்லாம வெறும் ஸ்லாப்ஸ்டிக்கா பண்ணிரும். ம். மத்த டயலாக் போர்ஷன் எல்லாமே அசோகன் பண்ணத நம்ம பண்ணல. ஓகே. இவருக்கு தனியா இவரு ஸ்டைலுக்கு தகுந்த மாரி வடிவேலுக்கு மாத்துனோம். காமெடி வந்து ஒரு பக்கம் ரசிக்கக்கூடியது, நல்லா சிரிக்க வைக்கக்கூடியதா இருந்தாலுமே வந்து, நெறைய காமெடில பார்த்தீங்கன்னா, பாடி ஷேமிங் பண்ணியே வந்து சிரிக்க வைக்கக்கூடியதா இருக்கும். இந்த காமெடிஸ்க்கு வந்து பாடி ஷேமிங் அவ்ளோ முக்கியம்னு நெனைக்கிறீங்களா? முக்கியம்னு சொல்லல. அது இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. கமல் சார் சொல்லுவாரே அது மாரி. சாமி, கடவுள் இல்லேன்னு சொல்லல. இருந்தா நல்லா இருக்கும்ன மாரி. அது ஏன்னா காமெடியன்ஸ் பூராமே கொஞ்சம் அப்படி அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்கள அப்படி பேசுறது தான் நல்லாருக்கும்.
இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு படத்துல ஒரு கவுண்டமணி மண்டை வழுக்கையா இருக்கும். ஓகே. ஒரு இளநீ கேட்பாரு. ம். குடுத்தோன்னே இளநீ கவுண்டமணி குடுத்தோன்னே, "இது என்னய்யா? இன்னும் இத விட வழுக்கையா வேணும்னான்." அப்படியே மண்டைய புடிச்சு, "இந்த இந்த இந்த மண்டை வழுக்கைக்கு உனக்கு வழுக்க கேட்குதான்னுவாரு." அது அந்த சீனுக்கு பண்ணி தானே ஆகணும். ஓகே, அது ஓகே. வழுக்கு மண்டையா இருக்குன்னா, வழுக்கைய தான் சொல்லி தான் ஆகணும். அது ம். மாரி என்னைய பொறுத்தவரைக்கும் அது தப்பு இல்லைன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஏன்னா, செந்தில் அண்ணன்லாம் இப்ப கொஞ்சம் கிளாமர் ஆயிட்டாரு. ஆனா வந்த புதுசுலலாம் அவரெல்லாம் பாடி ஷேமிங் பண்ணா தானே காமெடி வரும். செந்தில் சார் சரி. இப்ப கிளாமர் ஆயிட்டாரா? ஆமா. முன்ன விட நீங்க பழைய படத்த பார்த்தத விட தூறல் நின்னு போச்சு, பசி படம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதா இருப்பாரு. இப்ப வந்து நல்லா கொஞ்சம் ஷைனிங் ஆயிட்டார்ல. அத விட பெட்டரா இருக்காரு. அது ஓகே. மாரி வடிவேலு சின்ன கவுண்டரு, இந்த தேவர் மான்லலாம் எப்படி இருப்பாரு? ஆமா. ரொம்ப லீனா இருப்பாங்க. இருப்பாரு. அப்ப அந்த பாடிய கிண்டல் பண்ணி தானே ஆவணும். ம். இப்ப யோகி பாபு இப்ப எடுத்துக்கங்க. அவரு ஒரு டைப்பா இருக்காரு. இப்ப முடியெல்லாம் இருக்கு. ஏன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னுவாரு இந்த ஒரு படத்துல. டேய்! அந்த மண்டைய வச்சு தான் நீ சோறு தின்னுட்டு இருக்கிற. அதையும் வெட்டிட்டேன்னா எங்கடா சோத்துக்கு பிச்சை எடுப்பியாடான்னு கேட்பாரு கவுண்டமணி. இப்ப இந்த படத்துல. ஒத்த ஓட்டு முத்தையால. ஓ! அது ஓகே. மாரி பாடி ஷேமிங் தேவையான இடத்துல இருந்தா நல்லா தான் இருக்கும். ஓகே, ஓகே. யாரையும் ஹர்ட் பண்ணாம ஹர்ட் ஆ, பண்ணாம இருக்கணும். ஓகே. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நீங்க பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு அவங்க கிட்ட கொண்டு போய் குடுக்கும்போது, யாராவது ஹர்ட் ஆயிருக்காங்களா? "என்னப்பா இப்படி பண்ணியிருக்க? இப்படி எழுதியிருக்க" அப்படின்னு சொல்லி? அது வந்து